அநாகரிகமாக அவதூறாக பேசிட்டாங்கிற அந்த உணர்வெழுச்சியின் வெளிப்பாடு மட்டும் கிடையாது. மாறாக சீமான் என்கிற நபர் இந்த மண்ணில் இருக்கும் வரை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தமிழின உணர்வாளர்களை, இளைஞர்களை நம்மிடம் வரவிடாமல் அந்த கூடாரத்துக்கு திசை திருப்பி அவர்களை காயடித்து தமிழ் தேசிய அரசியலை சிதைக்கும் வேலையை பார்ப்பனியம் செய்து கொண்டுள்ளது. ஆக தமிழ் தேசிய அரசியலை மீட்டெடுக்க வேண்டும் என்றால், நம் தமிழ் தேசிய அரசியல்னா நம்ம திராவிடம் தமிழ் தேசியம் அது ஒரு குழப்பம் இருக்கு. நான் அதை பல ஆண்டுகளாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பெரியாரினுடைய சித்தாந்த இலக்கு தமிழ் தேசியம். அந்த சித்தாந்த இலக்கை அடைவதற்கான சித்தாந்த வழி திராவிடம். ஆக நாம் பேசக்கூடியதுதான் தமிழ் தேசியம் அப்படிங்கிறதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆக அந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சீமானை அப்புறப்படுத்த வேண்டியது இந்த இனத்திற்கான வேலை அப்படிங்கிற இந்த தெளிவோடும் தான் நாம் சீமான எதிர்ப்பை கையில் வைத்துள்ளோம் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.